Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Let's go holidays. Travel beyond boundaries. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. இந்த காவிரி பிரச்சனைன்னு சொல்லியம்மா அதுக்காக போராட்டம் பண்ண தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்காக போராட்டம். இதை விட ஒரு கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? செஞ்சதெல்லாம் செஞ்சு விட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம கூச்சம் இல்லாம அவங்க இருக்கும்போது இந்த 5 வருட ஆட்சியில வந்துட்டு காவிரியில இருந்து தண்ணி கரெக்டா தான் வந்தது. ஏற்கனவே நொந்து பேருக்கு குத்தி காட்டாதீங்க. இது திமுக நடந்த நாசம். நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. எதுவுமே தெரியாம மெட்ராஸ்ல உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானே வருத்தம் தெரியும். அதான் ஒன்னும் ஓடுகாலியா? உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் எங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த ஊராக தெரியுமா? உங்க ஊர்ல போய் கேளுங்க உங்க குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாங்க. இதே வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க, ஓடுகாலிங்க. பேசுகிற போது அது நம்மை நோக்கியும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்கணும். கைது நடவடிக்கை வந்துட்டு திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவரோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்பமா கைது பண்ணாங்க? விசாரணைக்கு தானமா கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய் ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? அவர் பேர் என்னன்னு போல சொல்லட்டுமா? அப்புறம் பேசட்டும். நடிகன் பின்னாடி போறாங்க மக்கள். நடிகன் யாரு தலைவன் யாருன்னே தேர்ந்தெடுக்க தெரியல. அவர் பேசின சீமானே நடிகரா இல்லையா? அவருக்கு தெரியலமா நடிகாரு தலைவர்னா அவருக்கு குழம்பி போயிருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் நாடு, இதில் இலவசம் என்பது பெரும் வெட்க கேடு. பாட்டு பாண்டியா இப்போ வந்து ஏன் இலவசம் கொடுக்கலன்னு கேட்குறியா? தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்ல விவசாயிகளுக்காக நடத்தப்பட்ட போராட்டம், அதுல எதிர்க்கட்சி தலைவர் கலந்துட்டாரு. அதுல ஆபாசமான வார்த்தைகள் பேசினால அரெஸ்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விசாரணை செய்யப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டார். அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுல நமது சிஎம் அவர்களை அவர் சில வார்த்தைகள் சொல்லி ஓடுகாலி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த காவிரி பிரச்சனைன்னு சொல்லியம்மா அதுக்காக போராட்டம் பண்ணாங்க விவசாயிகளுக்கு. என்னமா அது? தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்காக போராட்டம். இதை விட ஒரு கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? காவிரியில தண்ணி வராம போனதுக்கு 400 டிஎம்சிக்கு மேல வந்து இந்த தண்ணி 177 டிஎம்சிக்கு கையெழுத்து போட்டது அவங்க பாட்டனா மற்றவனா? செஞ்சதெல்லாம் செஞ்சு விட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம கூச்சம் இல்லாம ஒருத்தன் பேசுவான். அதை போய் கேள்வியா கேட்கறியாமா? இல்ல அவங்க சீரழிவுக்கே அவங்க தானே காரணம். இல்ல அவங்க இருக்கும்போது இந்த 5 வருட ஆட்சியில வந்துட்டு காவிரியில இருந்து தண்ணி கரெக்டா தான் வந்தது. சிஎம் விஜய் அவர்கள் சொல்றமா, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கம்மா. ஏற்கனவே நொந்து பேருக்கு குத்தி காட்டாதீங்கம்மா. எங்க ஊர்ல கட்டளை மேட்டு வாய்க்கால்னு வரும். எங்க கிராமத்துல 365 நாள் தண்ணி வரும். 1971 வரலாம் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சு இப்போ ஒரு போக சாவடிக்க வழி இல்லை. இது திமுக நடந்த நாசம். நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அப்புறம் எப்படி நாங்க திரும்பி என்ன சொல்றேன்? இந்த 5 வருஷத்துல 3 போக சாவடி உங்க விளைஞ்சுதா? ஒரு போகமே விளையல. எதுவுமே தெரியாம மெட்ராஸ்ல உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். சம்பந்தப்பட்டவங்களுக்கு தானே வருத்தம் தெரியும். தஞ்சாவூர்ல இப்ப விவசாய காவிரி தண்ணீர் தான் 5 வருஷம் நடந்துச்சா? ஃபில்டர் பாயிண்ட் போட்டு நடக்குது. இப்ப இவங்க அதான் ஒன்னும் ஓடுகாதியா? உங்க பாட்டை முப்பாட்டெல்லாம் எங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த ஊராக தெரியுமா? இப்ப மெட்ராஸ் என்ன உங்க ஊரா? அப்ப அங்கிருந்து உங்க ஊர்ல போய் கேளுங்க உங்க குடும்பத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு. இதே வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க, ஓடுகாலிங்கன்னு. வார்த்தையை பேசுகிற போது அது நம்மை நோக்கியும் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது என்ன ஓடுகாலி? அவதான் இது துபாய்க்கு ஓடினாதான் நான் நேரா ஓடுறேன்னு அர்த்தமா? மற்ற இடத்துக்கு போனா ஓடுகாலின்னு அர்த்தமா? ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்கணும். தப்பா பேசுறாங்க திரும்பி அதே உங்களை திரும்பி பாதிக்கும். வார்த்தை பூமராங் மாதிரி உங்களை மட்டும்தான் பாதிக்கும் இல்லை, அது திரும்பி வந்தா என்னையும் பாதிக்கும். அதை புரிஞ்சுக்கணும் அந்த பையன். முந்தானேத்து நடந்த அந்த விஷயம், அதாவது கைது நடவடிக்கை வந்துட்டு திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவரோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் அப்படி என்ன வந்து வார்த்தை தவறாக பேசிவிட்டேன்? நானும் ஒரு குடும்பத்தில் இருக்கேன், என் குடும்பத்திலையும் பெண்கள்லாம் இருக்காங்க, நான் அப்படியெல்லாம் பேசுவேனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஸோ அதை நீங்க எப்படி பண்றது? அப்பாவி மக்கள் கூட புரிய வைக்க முடியும் போல் இருக்கு. உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைங்களை புரிய வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பமா கைது பண்ணாங்க? விசாரணைக்கு தானமா கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? நான் உதாரணம் இருக்கேன். இவங்க ஆட்சியில் நடந்தது தான்.
விசாரணைக்கு எதுக்கு இவ்வளவு போலீஸ் வரணும், இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிற ஒரு கேள்வி. அதாவது விஷயத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. கைது இல்லை, விசாரணைக்கு வந்தாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நம்பர் 1. 2வது, கைதுன்னு வர்ற போது நீங்க தான் மாவீரர்களாச்சே, சிறைச்சாலைகளை என்ன செய்யும்? பாரதிதாசன் கவிதை பேசாத திமுக காரண்டா? மாங்குயில் கூவும் பூஞ்சோலை எங்களை மாட்ட நிறைக்கிறது சிறைச்சாலை சொல்லுவீங்களா? நாங்கள் திமுக காரன் சிறையை கண்டு அஞ்சுகிறவனா? சிறை தான் எங்களை கண்டு அஞ்சும். ரயிலுக்கு முன்னாலே படுத்தவர் தான் எங்க தலைவர் கலைஞர். ஓடாத ரயிலில் இருக்க அந்த இடத்துல படுத்து போட்டோ எடுத்து போட்டாடு. இப்படிதானே பேசுறீங்க? விசாரணைக்கும் போது ஏன் போய் கக்கூசில் போய் 1 மணி நேரம் படுத்துக்கிறீங்க? என்ன புரியல? என்ன கைது பண்ண வருவது அரஸ்ட்னாங்க. இன்னும் அதை தெளிவாக சொல்லிடுறேன். என்னை கைது பண்ண போறாங்கிறது கிராமத்தில் இருக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தாய் மாமன் 3 பேர் வந்துட்டாங்க. அந்த லாட்ஜில் 2வது மாடியில் நான் தங்கியிருக்கிறேன். இவங்க வந்த உடனே கீழே முதல் மாடியில் இருக்க பின்னால் ஒரு ரூமில் எங்கள் மாமா, எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்னப்பா என்னமோ கைது பண்ண போகிற சொன்னாங்க, விழுந்துடிச்சு ஓடியாந்தோன்னாங்க. அப்படியா? நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன். கைதானா கைதாகிட்டு போகிறேன்றேன். அந்த நேரம் தான் போலீஸ் வந்து ஒரு 100 போலீஸ், இதை என்னமோ சொல்றியம்மா, இதை விட 100 போலீஸ் மேலே வருது. கொள்ளைக்காரனை பிடிக்கிற மாதிரி வந்தோடனே எங்கள் அம்மா இன்னும் இருக்கிறாங்க, போய் கேளுங்க, 96 வயசு ஆகுது. அழுகுறாங்க, ஐயோ வேணாண்டா வேணாண்டான்னு. பின்னால் குதிச்சா ஓட முடியும். இந்த மாதிரி கக்கூஸ்லாம் போய் விடல, பின்னால் குதிச்சு ஓடலை. திரும்பி வாங்கன்னு வெளியே வந்தேன். போலீஸ்காரருக்கு அங்கே இருக்க தெரியாது, ஏறும் தான் போய் தட்டி பார்த்தாங்க. கீழே இறங்கி வந்தோடனே ஒரு இன்ஸ்பெக்டர் தோந்து வர்றாங்க. அதான் வர்றேன்ல, அப்புறம் என்ன அப்படி தான் வந்தேன். வெளியில் வரும்போது எனக்கு நண்பன் ஒருத்தன் சொன்ன ஒரே காரணத்துக்காக இவங்க பேசுறானே அக்கிரமம் அநியாயம்னு யாருன்னு கேட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு சொன்னதான். ஒரு 500 பேருக்கு மேலே முன்னால் பார்க்குற போது அவனை அடித்து சுற்றி அடித்து மயக்கம் போட்டு விழுந்து கையை காலை தூக்கி வேனில் போட்டு கொண்டு போனாங்க. அதையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். கைதுன்னா உடனே போனோம். நாங்கள்லாம் பைத்தியக்காரனுங்க, இவங்க பெரிய மாவீரர்கள் இல்லை. மாவீரர்னா இப்படி பேசுவா, எங்களை மாதிரி கோழைகள் தான் கைதுன்னா போவானோ? இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்கன்னு. இவங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்கு? நேர்மை இருக்கா இவங்ககிட்ட? நேர்மை இருக்கிறவன் துணிவாக இருப்பான், நேர்மை இல்லாதவன் தான் கத்துவான். அதாவது இதில் ஒன்று வச்சுங்க, நீங்கள் பணக்காரனா ஏழையா, நீங்கள் வியாபாரியா, சினிமா நடிகனா, எதா வேண்டாலும் இருக்கட்டும். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, என்னுடைய இளம் வயதில் கைதுன்னு சொல்கிற போது 100 போலீஸ் நடுவில் வர்ற நேரத்தில் அச்சம் தானே வரணும். நான் எங்கள் அப்பா அம்மா அழுகுறாங்க, ஐயோ எங்கள் அம்மாட்ட சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். நான் திரும்பி வந்தால் உனக்கு மகன் அர்த்தம், நான் வரலன்னா நான் பிறக்கலேன்னு வச்சுக்கேன். இப்படி தான் போனேன். இது யாராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கே ஒரு நேர்மை இருக்கணும்னா தான் முடியும். அவங்கள மாதிரினா வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்க, இவங்க இழுத்த மாதிரி இப்படி எடுக்கிறாங்க. கூப்பிடாம அங்கேயே அடிச்சு வச்சு கொண்டு போனாங்கல்ல, அது மாதிரி கொண்டு போகலன்னு சொல்றாங்களா? அது நேர்மையாளர் செய்ய மாட்டான். அதை விஜய் செய்யல. விஜய் என்கின்ற அவர் நடிகராக இருந்தாலும் அவரிடம் மனசுல ஒரு நேர்மை இருக்கிற காரணத்தினால நியாயமா நடக்கணும்னு நினைக்கிறால கூட்டு போனாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்காக அடிச்சு கையை காலை தூக்கி போட்டாங்க. இது மாதிரி பல விஷயம். கிளைஸ் ஹாஸ்டல் போராட்டம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இந்த போலீஸு அட்ராசிட்டி எல்லாம். திருச்சியில் தெப்பக்குளம் இருக்கும். தெப்பக்குளத்தினுடைய கிழக்கு பகுதியில் கிளைவ் விடுதின்னு உண்டு. மேற்கு பகுதியில் தான் சென்ட் ஜோசப் காலேஜ் ஹைஸ்கூல், அவங்களுக்குலாம் இது ஹாஸ்டல். அந்த வடக்கு கரை ஓரமாக ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். அதில் இப்போ தான் போகும்பாங்க. அந்த இடத்துல ஒரு தப்பான ஒரு பெண்மணி வாழ்ந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு முன்னால் அடிக்கடி போலீஸ் நிற்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு மந்திரி வந்தாக்க அங்கே தங்குறதானார். இவங்களாம் சிரிச்சுட்டு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் பெரிய போலீஸ் ப்ரொடெக்ஷன் வருது. காலையில் 10 மணிக்கு இவங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்னடா முதல் மந்திரி அந்த வீட்டில் இருக்க மந்திரியை பார்க்க வர்றாராம். அது ஒரு தப்பான வீடுன்னு சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும். இவங்கெல்லாம் கிசிடிச்சுட்டு போலீஸ்கார மாமான்னு ஏதோ பேச போனாங்க. திரும்பி வந்து போலீஸும் ரவுடிகளும் சேர்ந்து அந்த கிளைவிடுதியின் மேலே இருக்க பசங்களை அடித்து 10 வயசு 11 வயசு பையங்களாம் மாடியிலிருந்து கீழே போட்டு கைகால் உடஞ்சவங்களாம் உண்டு. ரத்தமாக கொட்டி சொட்டி கிடந்தது. ஒன் மேன் கமிஷன் குப்பண்ணன் வர்றாரு, என்ன இவ்வளோ ரத்தம் கிடக்குன்னு. அந்த போலீஸ்காரர் ஜிவி நாராயண மறக்க மாட்டேன், அவர் சொன்னது, சாரி மை லார்ட், திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட்ஸ் பிளட். இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் இவங்ககிட்ட போய் இவங்கெல்லாம் பேசுவாங்க, நாங்கள் கேட்டுட்டு இருப்போமா? நீங்கள் செய்கிறதே நாங்கள் செஞ்சால் தாங்குவீங்களா? நீங்கள் நான் எத்தனை தடவை போலீஸில் அடி வாங்கியிருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? இன்னும் உதயநிதி அடிக்கல, அடிக்கணுமா? நீங்கள் செஞ்ச மாதிரி செய்யணும்னா உதைக்கணும். நாங்கள் பண்ணலை. என்னமா சொல்றீங்க? அவங்கள மாதிரி நடக்கணுமா இல்லை எங்களை மாதிரி நடந்துக்கணுமா? மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியுது. அதான் இப்போ புரிஞ்சு போச்சுல்ல. இப்போ நீங்கள் காட்டினோடனே புரிஞ்சிடும் அவங்க எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி நடக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இவங்களை அடிக்கலை, உதைக்கலை. கக்கூசு போக கூட 1 மணி நேரம் உள்ளே இருந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணல. இல்லைன்னா கக்கூசு உடச்சல வெளியே கொண்டு வந்திருப்போம். பண்ணலை.
எவ்வளவு கௌரவமா நடத்திருக்கோம். அதான் கக்கூசுக்கு போறேன்னு சொல்லி உள்ள போனாலும் 1 மணி நேரம் வரல, ஊர் உலகத்திற்காக மந்திரிகள் எல்லாம் வந்து உட்காந்துருக்கான். இன்னொன்று சொல்றாங்க, அது நல்ல வேலை ஞாபகப்படுத்தணுமா, இவங்க எப்படி கைது பண்ணாங்கன்னு இருக்கு. நடராஜன் ஒருத்தர் உங்களை கேள்விப்பட்டீங்களா? ஜெயலலிதா கூட ஒரு அம்மா இருக்குமே, சசிகலான்னு, அவங்க வீட்டுக்காரரு, எனக்கு நெருங்கிய நண்பர். அவரை ஒருத்தர் எதுக்கு தெரியுமா கைது பண்ணாங்க? அரசு பணியாளர்களை வேலை செய்யாம பணியை தடுத்தார்களாம், ஒரு போராட்டம் பண்ணதுக்கு. இப்ப இந்த முன்னாள் மந்திரியை சொன்னீங்களே, இவங்களாம் வேலை செய்ய விடாம தடுத்தாங்கல்ல, இவங்கள மாதிரி செஞ்சா இவங்கள முதல்ல முடிச்சு போட்டு போலீஸ் எல்லாம் வேலை செய்ய விடாம அந்த முன்னாள் மந்திரி தடுத்திருக்காங்கல்ல. ஆடினுடைய மருமகனுக்கு அதுக்கு என்னமா சம்பந்தம்? போலீஸ்காரன் போக கூடாது ஆய்வு வீடியோ இருக்கா இல்லையா? அப்ப அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், இதுக்கு தானே நீங்க அப்பெல்லாம் எங்களை கைது பண்ணீங்க. நீங்க பண்ற மாதிரி பண்ணோம்னா இவங்க அவ்வளவு பேரையும் கொத்தா கொண்டு போய் போட்டுருக்கணும். நாங்க அதை செய்யலை. செய்யணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்க, அதைப்படியே செய்வோம். தொடர்ந்து வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றி 70 நாட்களுக்கு மேலே ஆகுது. தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் விஜய் சிஎம் அவர்களை வந்துட்டு இழிவுபடுத்தி, இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இவருக்கு என்ன தெரியும், பட்ஜெட் கூட 0 பட்ஜெட்டு, ஸோ ஒரு பட்ஜெட் கூட நாங்கள் வச்சிருந்ததில் தான் பேரை மாற்றி வச்சுருக்காங்க, ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டியிருக்காங்க, இப்படிங்கிற விமர்சனங்கள் வைத்து முதல்வர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எதிர்கட்சி இந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் அந்த மாதிரி ஆளுங்க தெரிஞ்சுக்கத்தான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய அறிவாளி இருக்காங்களேன்னு. அவங்க சொன்னதில் ஒரு உண்மை, விஜய்க்கு உண்மையே தெரியல. தெரிஞ்சிருந்தா இன்னும் இந்த 3 மாசத்திலே ஒரு 50,000 கோடியாவது கொள்ளையடிச்சிருக்கணும்ல. நான் திரும்பி கேட்குறேன், இவங்களுக்கெல்லாம் என்ன யோகியதை இருக்குன்னு தெரியல. 1957 கருணாநிதி முதலாக தேர்தல் நிற்கிற போது எங்கள் ஊர் கிராமத்து பேர் நச்சலூர்னு பேர். அப்போ ஒரு சின்ன குடிசை தான், கூரை கட்டடம் தான், எலிமெண்ட்ரி ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூவரச மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே வெறும் தரையில் உட்காந்து 5-6 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. சுற்றி வந்து அலை களைப்பில் அப்படியே படுத்து கீழே எதுவும் விரிக்காமலே அப்படியே தூங்கின கருணாநிதியை நான் பார்த்துருக்கேன். மாத்து வேட்டி மாத்து சட்டை இல்லாமல் இருந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இன்னைக்கு 1 லட்சம் கோடி எப்படி வந்திருக்கு? ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரன். இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் இந்த அயோக்கியன்லாம் பேசட்டும். அந்த மாதிரி விஜய் கொள்ளை அடிக்கல, இதை பார்க்கற பாராட்டணும், கொள்ளை அடிச்சவெல்லாம் பேசக்கூடாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, சீமான் அவர்களும் 2-3 நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களை நடிகன் பின்னாடி போறாங்க மக்கள். நடிகன் யாரு, தலைவன் யாருன்னு தேர்ந்தெடுக்க தெரியல, அவருக்கு தெரியலமா, அதை சொல்றாருமா. அண்ணாதுரை நடிகரா இல்லையா, கருணாநிதி நடிகரா இல்லையா, எம்ஜிஆர் நடிகரா இல்லையா, ஜெயலலிதா நடிகரா இல்லையா, இவர் பேசின சீமானே நடிகரா இல்லையா? அவருக்கு தெரியலமா நடிகாரு தலைவர்னா, அவருக்கு குழம்பி போயிருக்கிறாரு. அதை தான் திருடி பிறரை நம்பான். நீ நடிகனாரு, யாரா வேணாலும் இரு, மனுஷனாயிரு நம்ம சொல்றோம். நீ அது இல்லையா, அதான பிரச்சனை. நேத்து என்ன சொன்ன? 10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதில் இலவசம் என்பது பெரும் வெட்க கேடு. பாட்டு பாண்டியா? இப்போ வந்து ஏன் இலவசம் கொடுக்கலன்னு கேட்குறியா? நீ மனுஷன் தானா? நடிகனா இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனுஷனா முதல்ல இருப்பா. அதான் நம்ம கேட்குறோம். ஆனால் காசுக்காக பேசுகிற, அதாவது விபச்சாரம் பல வகைப்படும். எழுத தெரிஞ்சவன் தப்பா பண்ணாலும் எழுத்து விபச்சாரம், பேச தெரிஞ்சவன் தப்பா பண்ணாலும் தொண்டை விபச்சாரம். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்பதான் அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ் சொல்றேன். அதனால தொண்டை விபச்சாரம் பண்ண வேண்டாம் என்று அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இன்னொரு விஷயம் என்னன்னு, சீமான் அவர்கள் எப்படி விஜய் தானே ஒரு பேரு, எப்படி ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் பேர் என்னன்னு முதல்ல சொல்லட்டுமா, அப்புறம் பேசட்டும். அவருடைய ஒரிஜினல் பேர் என்னம்மா? இந்த வரலாறுலாம் அவர் சொல்லுவாரா? ஏன் உளறிட்டு இருக்காங்க? அதான் முதலே சொல்லிட்டேன், தொண்டை விபச்சாரம் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ எங்கள் ஊரில் போய் கேட்டால் முழு பேர் சொன்னால் யாரும் தெரியாது. வேலு வேலுன்னு சொல்லியே பழகிட்டாங்க. பெரியவங்கள்லேருந்து சின்ன பையன்லேருந்து வேலண்ணனை சொல்லியா, வேலைப்பாவை சொல்றியா, வேலு தம்பியை சொல்றியா, இப்படி தான் சொல்லுவாங்க. என்ன அங்கெல்லாம் வேலுன்னு சொல்கிறாங்க, என்ன வேலுசாமின்னு சொல்கிறாங்க சொல்லுவீங்களா? பேர் எதா வேணட்டும், அவன் செய்கிற செயலில் நல்லா இருந்தால் பாராட்டு, தப்புன்னா தப்புன்னு சொல்லு. உங்கள் கூட இருக்கிற பழகின யாருக்காவது ஒரிஜினல் பேர் உண்டா? கருணாநிதி பேர் ஒரிஜினல் கருணாநிதியா? அண்ணாதுரை பேர் ஒரிஜினலாவா? நெடுஞ்செழியனுடைய பேர் ஒரிஜினல் நெடுஞ்செழியனா? செடியனுடைய பேர் ஒரிஜினல் செடியனா? யாருக்குமே ஒரிஜினல் அன்பழகன் பேர் அன்பழகனா? ஆளை மாற்றி பேரை மாற்றி ஊரை மாத்திரவனெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கிறவனை போட்டு முடிச்சு கிடைக்கிட்டு இருந்தாக்க அது தவறு, அவருடையதை ஒழிய நம்முடையது. கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. பல கலாட்டாவில் முடிச்சு வைக்க வேண்டிய நம்ம வேலைமா. தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Let's go holidays. Travel beyond boundaries.
VCura Wellness, advanced scientific slimming, no pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.